அமல்படுத்து முடக்காதே நீதிமன்ற தடை உத்தரவு பெற்று நீதிமன்ற உத்தரவு பெற்று நீதிமன்ற தீர்ப்பினை அமல்படுத்து MTPL நிர்வாகமே முடக்காதே விடமாட்டோம் நீதிமன்ற தீர்ப்பினை அமல்படுத்தும் வரையிலோ MTPL நிர்வாகமே NLC நிர்வாகமே பாதுகாத்து தொழில் அமைதியை பாதுகாத்துடு விடமாட்டோம் நீதிமன்ற தீர்ப்பினை அமல்படுத்தும் வரையிலோ முடக்காதே நீதிமன்ற உத்தரவை முடக்காதே NLC ஊதியம் வழங்கிடு அமல்படுத்து முடக்காதே தடை உத்தரவு பெற்று அடிக்காதே தொழிலாளர் வயிற்றில் அடிக்காதே என்ற தீர்ப்பினை அமல்படுத்தும் வரையிலும் விடமாட்டோம் MTPL நிர்வாகமே முடக்காதே விடமாட்டோம் MTPL நிர்வாகமே வழங்கிடு NLCக்கு ஒரு நியாயம் நீதிமன்ற தீர்ப்பினை அமல்படுத்த அன்பார்ந்த தோழர்களே, நேற்றைய தினம் மதுரை மண்டல துணை தலைமை தொழிலாளர் மறைவுக்கு அஞ்சல் செலுத்தக்கூடிய விதமாக அமைப்பாளர்கள் ஒரு நிமிடம் மௌன அஞ்சல் செலுத்த கருதுகிறார். கடந்த 5 நாட்களாக தூத்துக்குடி NTPL அனல்மின் நிலைய தொழிலாளர்கள் தொடர் வேலைநிறுத்தம் நடத்தி வருகிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 4ஆம் தேதி அன்று NLC அனல்மின் நிலையத்தில் வழங்கப்படுவது போல ஊதியம் தூத்துக்குடி NTPL ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. அந்த உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று நிர்வாகத்திடம் 4 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. நிர்வாகம் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு பதிலாக நீதிமன்ற உத்தரவின் மீது தடை பெறுவது, மேல் முறையீடு செய்வது போன்ற குறுக்கோள்களின் மூலமாக இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வர நினைக்கிறது. அனைத்து தொழிலாளர்களும் 1350 தொழிலாளர்களும் இன்றைக்கு வேலைத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் NTPL NLC நிர்வாகம் இந்த வேலைநிறுத்தத்தை சுமூக முறையில் முடிப்பதற்கு பதிலாக நீதிமன்றத்தின் மூலமாக முடித்து விடலாம் என்று நினைக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமைகள், இப்படிப்பட்ட அணுகுமுறை ஒரு தொழில் அமைதிக்கு உகந்ததாக இருக்காது. எனவே 1000 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் NLC நிர்வாகம் இந்த வேலைநிறுத்தத்தை முடிவு கொண்டு வர நியாயமான ஊதிய உயர்வு வழங்கி தீர்ப்பில் வழங்கப்பட்டது போல, தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டது போல NLCயில் வழங்கப்படுவது போல ஊதியத்தை தூத்துக்குடியிலும் வழங்கி தொழில் அமைதியை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இல்லை என்றால் இந்த போராட்டம் நீடிக்கும் என்று சொல்கிறோம்.